வணக்கம் நேயர்களே, அஸ்ட்ரோ வேர்ல்டு சேனலில் இருந்து செல்வம் பேசுகிறேன். பஞ்சாங்கம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பஞ்சாங்கம் என்பது திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்ற 5 வகையான அங்கங்களை கொண்டு காலநிலைகளை கணக்கிட்டு கணித்து கூறப்படும் முறையே பஞ்சாங்கம் என்று கூறுகிறோம். இந்த உலகத்தில் தோன்றிய பொழுது சித்தர்களும் முனிவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் தன் சிவ பக்தியின் வலிமையால் கண்டறிந்து கணக்கிட்டு கூறினார்கள். உலகம் தோன்றிய உயிரினங்களுக்கும் பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று கூறியவர்கள் முனிவர்களும் சித்தர்களும் ஆவார்கள். இதன் அடிப்படையில் கோள்களின் மின்காந்த ஆற்றல், நட்சத்திரங்களின் மின்காந்த ஆற்றல் பூமியின் மீது பட்டு அந்த மின்காந்த ஆற்றல் பூமியில் வாழும் உயிரினங்களை இயங்குகிறது என்ற உண்மைகளை சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு உணர்த்தி சென்றார்கள். இதற்கான உயிரினங்களின் நன்மை, குணநலம், செயல்பாடுகள், ஆயுள் உருவ அமைப்பு போன்ற அனைத்து விதமான இயக்கங்களையும் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களும் நட்சத்திரங்களுமே செயல்படுத்துகின்றன என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு வழிகாட்டியாக ஒளி விளக்காக, ஜோதிட விளக்காக விளங்குவது ஜோதிடம் ஆகும். இதுவரை நாம் பஞ்சாங்கம் என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.